ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச் அக்கௌண்ட். இந்த பிரான்ச் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டாப்பிக்காக வந்து இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இந்த டாபிக் தான் இந்த டாபிக், ஒன் ஆஃப் தி டாப்பிக்கில் இந்த டாபிக். ஓகே, ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வேண்டாம், இதை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் எக்ஸாமில் வந்து ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட் ஆர் ப்ரிப்பேர் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ஆர் ப்ரிப்பேர் பிரான்ச் ட்ரைனிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நார்மலாக பிரான்ச் அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாருமே வந்து ஜேர்னலாக பார்க்குறீங்க கரெக்டாக. பட் நான் என்ன சொல்கிறேன், ஃபார்மேட்டை பார்க்க சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டை பார்க்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜேர்னல் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது தாண்டி இப்படி தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஜேர்னல் படிக்கிற டைத்துக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் படிச்சு போயிடலாம். பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் மேலே பிரான்ச் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டு டெபிட் சைடில் ஒரு ஓப்பனிங் ஸ்டாக், ஒரு ஓப்பனிங் டேட்டாஸ், ஒரு ஓப்பனிங் பெட்டி கேஷ் நீட்டாக போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வச்சுக்கோங்க. இது என்ன கான்செப்ட்னா, இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். இப்போ நான் ஹெட் ஆஃபீஸு, நீங்கள் பிரான்ச்னு வச்சுக்கலாமா? நான் ஹெட் ஆஃபீஸு. ஹெட் ஆஃபீஸில் இருந்து நான் என்ன பண்ணுவேன், பொருளெல்லாம் அனுப்பிச்சுடுவேன், குட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் பிரான்ச்சு, நீங்கள்லாம் உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் எனக்கு அனுப்புவீங்க. இதான் கான்செப்ட். இப்போ நான் மெயின் வந்து மேலே ஹெட் ஆஃபீஸில் நான் இருக்கேன், நீங்கள் பிரான்ச்சில் இருக்கீங்க. ஓகே, அப்போ நான் வந்து உங்களுக்கு பொருள் அனுப்பிச்சிடுவேன், குட்ஸ்லாம் அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டு அதானே நடக்கும். அப்போ பிரான்ச் அக்கௌண்ட் சொல்லி ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஓப்பனிங் டேட்டாரு, ஓப்பனிங் கேஷ். ஓகேங்களா? டெபிட் சைடில் போட்டுருங்க. போட்டுட்டு வேறு என்ன இருக்குது, 2 goods sent to branch அப்படின்னா என்னது, நான் ஹெட் ஆஃபீஸாக உங்களுக்கு நான் குட்ஸ் அனுப்பிச்சிடுறேன்னா அதுதான் இது. அடுத்து அதை மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கொடுப்பேன்னா, நான் ஹெட் ஆஃபீஸாக இப்போ வந்து இந்த நம்ம பிரான்ச்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50,000 அமௌண்ட் போட்டு விட்றேன். எதுக்காகனா பிரான்ச்சில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு வந்து சேலரி கொடுக்குறது, சம் அதர் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை நான் போட்டு விட்றேன். ஸோ டூ பேங்க்கு. ஓகே, இது கிரெடிட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இப்போ இங்கே ஃபுல்லாக சென்ட் பண்ணதான் இருந்துச்சா, கிரெடிட் சைடில் பாருங்களேன், பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கேஷ் சேல்ஸு, கேஷ் ரிசீவ்டு, அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் ஹெட் ஆஃபீஸு, உங்களுக்கு நான் பொருள் அனுப்பிச்சேன்ல, உங்களுக்கு நான் குட்ஸ் எல்லாம் கொடுத்தேன்ல, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த பொருளை ஃபுல்லாக சேல் பண்ணிவிட்டு எனக்கு கேஷ் அனுப்பணும். கேஷ் அனுப்பணும்னா எந்த மாதிரி, பை கேஷ் சேல்ஸ், பை கேஷ் ரிசீவ் போட்டுருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் தானே பிரான்ச்சு, நான் உங்களுக்கு பொருளை கொடுத்தேன் தானே, டெபிட் சைடில் ஃபுல்லாக நான் கொடுத்தேன், வாங்கி வச்சிங்கல்ல, நான் கொடுத்த பொருளை நீங்கள் சேல் பண்ணணும்ல, உங்கள் கஸ்டமர் நீங்கள் சேல் பண்ணிங்கல்ல, சேல் பண்ணி கையில் அமௌண்ட் வச்சுருக்கீங்களா, அந்த அமௌண்ட் யாருக்கு போகணும், பிரான்ச்சில் கையில் வச்சுக்கலாமா, ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்ல, அதுதான் ஹெட் ஆஃபீஸ்க்கு அமௌண்ட் அனுப்பணும் தானே. ஸோ பை கேஷ் சேல்ஸ், பை கேஷ் ரிசீவ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? பை கேஷ் சேல்ஸ், பை கேஷ் ரிசீவ். ப்ரோ கிரெடிட் சேல்ஸை போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன் ப்ரோ? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வருது, ப்ரோ கிரெடிட் சேல்ஸ் இங்கே போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் இங்கே நீங்கள் கிரெடிட் சேல்ஸை பண்ணணும்? ஓப்பன் பண்ணுறது பிரான்ச் அக்கௌண்ட்டு, பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் சேல்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது, போட வேண்டாம். ஏன்னா நான் தான் ஹெட் ஆஃபீஸர். நான் உங்ககிட்ட நீ கிரெடிட் சேல் எவ்வளோ பண்ண என்னன்னு கேட்க மாட்டேன். நான் பிரான்ச்சுக்கிட்ட என்ன கேட்பேன்னா, தம்பி கேஷ் எவ்வளோ கையில் வச்சுருக்கேன், ஓகே, கேஷ் சேல் பண்ணி கையில் எவ்வளோ கேஷ் வச்சுருக்கேன், கிரெடிட் கடனுக்கு சேல் பண்ணி அந்த அமௌண்ட் எவ்வளவு கையில் வச்சுருக்கேன், அப்போ கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ அப்படின்னு தான் நான் கேட்பேன். உன் கையில் இருக்கிறத எனக்கு கொடு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுதான் பாயிண்ட்டு. இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். என்னென்னா பை கிரெடிட் சேல் போடுறாங்க. வாய்ப்பே இல்லை. கிரெடிட் சேல் இங்கே வராது. கிரெடிட் சேல்ங்கிறது என்னது? கிரெடிட் சேல் இப்போ நீங்கள் கிரெடிட் சேல் சொல்லி என்ன யூஸு? அமௌண்ட் கையில் வச்சுருப்பீங்களா? வச்சுருந்தா ஓகே, எல்லா அமௌண்ட் கையில் வச்சுருப்பீங்களா? கடனுக்கு சேல் பண்ண எல்லா அமௌண்ட் கையில் வச்சுருப்பீங்களா? இல்லைல்ல. அந்த மாதிரி யூஸ் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன அப்புறம் கிரெடிட் சேலில் போகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேல் பண்ணது போக குட்ஸை பேலன்ஸ் கையில் வச்சுருக்கீங்க, இதை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்ஸு இதுதான் நார்மலாக பண்ணணும். அது போக கிரெடிட் சேல் வந்து பை க்ளோசிங் ஸ்டாக், பை டேட்டாஸ், பை பெட்டி கேஷ். இதுதான்ப்பா ஃபார்மெட்டு. ஒரு நார்மலான ஃபார்மெட் இதுதான். சாரி, ஓகே, ஒரு நார்மல் ஃபார்மெட் தான். இது போக சம்மில் வந்து குட்ஸ் சென்டர் அந்த இன்வாய்ஸ் ப்ரைஸு ஏதாவது லோடிங் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டெப் மட்டும் வரும். 100 rupees காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு, அப்போ வரது இன்வாய்ஸ் ப்ரைஸ், அந்த மாதிரி சொல்லும்போது ஆப்போசிட்டில் லோடு போடுவீங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் லோடு போடுவீங்க. பிகாஸ் சம்மை வந்து எல்லாமே 100 rupeesக்கு போட வேண்டியதாக இருக்கும். அப்போ 140க்கு இவ்வளோனா 100க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 140ங்கிறது இன்வாய்ஸ் ப்ரைஸ், 100ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 140க்கு இவ்வளோனா 100க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம போடணும். அப்போ என்ன பண்ணுவோம், லோடு போடுவோம். லோடுங்கிறது என்னது, ஆப்போசிட்டில் காமிக்கிறது.
காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு இஸ் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்போ காஸ்ட்டுக்கும் இன்வாய்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் லோடுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஆப்போசிட், அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆப்போசிட்டில் போட்டுருவீங்க. கரெக்டாக? ரைட்டு. இது பிரான்ச் அக்கௌண்ட்டு. இதே இது பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சில சம்பவம் சொல்ல மாட்டாங்க, பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம எப்படி ப்ரோ புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஓப்பனிங் டேட்டாஸு, க்ளோசிங் டேட்டாஸு, கிரெடிட் சேல்ஸு, கேஷ் ரிசீவ்டு. ஓகே, ஓப்பனிங் டேட்டாஸு, க்ளோசிங் டேட்டாஸு, கிரெடிட் சேல்ஸு, கேஷ் ரிசீவ்டு. இந்த 4 இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கான்னு பார்த்துருங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷனில் இருந்துச்சுன்னா டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வராது. இந்த 4 இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நல்லா வச்சுக்கோங்க. சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போயுமே வந்து இந்த பிரான்ச் டேட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணு அவங்க டேட்டா சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 4 பாயிண்ட் மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் டேட்டா, க்ளோசிங் டேட்டா, கிரெடிட் சேல்ஸு, கேஷ் ரிசீவ். இந்த 4 பாயிண்ட் சம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரோ 4ல் 3 இருந்துச்சு ப்ரோ அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஓகே, நம்ம அதை புரிஞ்சதை வச்சு நம்ம பண்ணிக்கணும். அதனால் வச்சுக்கோங்க. ஓகே, பெட்டி கேஷ் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ண சிச்சுவேஷன் வரும்னா, சம்மில் ஓப்பனிங் பெட்டி கேஷ், க்ளோசிங் பெட்டி கேஷ் இருக்கும். அது போக பெட்டி எக்ஸ்பென்சஸ்னு சம்மில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சம்மில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சிச்சுவேஷன் வரும். சரி, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணணும் அது அவங்களே சொல்லிடுவாங்க. எக்ஸாம் நான் தான் சொன்னல, எக்ஸாம் பொறுத்த மட்டும் ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட்டுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, நான் இப்போ மேலே சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் டேட்டாஸ், ஓப்பனிங் கேஷு, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பொருள் அனுப்பிச்சுட்டாங்க, அப்புறம் நீங்கள் பிரான்ச்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அமௌண்ட்டை கொடுத்தீங்க, குட்ஸை ரிட்டர்ன் கொடுத்தீங்க, இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு லோடிங்கை மட்டும் ஆப்போசிட்டில் போட்டு முடிச்சிடணும். இதே இது சம்டைம்ஸ் இப்படி கேட்பாங்க, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் கேட்பாங்க. சரிங்களா, மேலே ஓப்பன் பண்ணது பிரான்ச் அக்கௌண்ட்டு, இதுக்கு பேர் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க. நான் ஹெட் ஆஃபீஸர், சரிங்களா, நான் ஹெட் ஆஃபீஸர், நீங்கள் பிரான்ச்சு. இப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஓப்பனிங் பிரான்ச் ஸ்டாக், க்ளோசிங் பிரான்ச் ஸ்டாக், அவ்வளோதான். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படிங்கிறனால சம்பளம் ஸ்டாக்கை பற்றி மட்டுமே சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ நான் ஹெட் ஆஃபீஸாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, ஆல்ரெடி ஸ்டாக் எவ்வளோ வச்சுருந்தேன்? ஓப்பனிங் ஸ்டாக்கு நான் உங்களுக்கு பொருள் அனுப்பிச்சிருப்பேன், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு. சரிங்களா, நீங்கள் தானே பிரான்ச்சு, உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணிங்கல்ல, அந்த கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்கல்ல, சேல்ஸ் ரிட்டர்னு. அது தென் அதுக்கப்புறம் எவ்வளோக்கு கேஷ் சேல் பண்ணிங்க, எவ்வளோ கிரெடிட் சேல் பண்ணிங்க, எவ்வளோ தொலைஞ்சு போச்சு, எவ்வளோ திருட்டு போச்சு, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் கையில் எவ்வளோ வச்சுருப்பீங்க, இப்படிங்கிற கொஷினை நான் கேட்குறேன். இதுதான் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேட் இருக்குது, 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு. நல்லா சிம்பிள். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனைனா, கிரெடிட் சேல்ஸை வந்து போய் இந்த மேலே இடத்துல போட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸை ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன், ஸ்டாக்குங்கிறது என்னது? நீ பொருளை எவ்வளோக்கு விற்ற, எவ்வளோ சேல் பண்ண, எவ்வளோ சேல் பண்ணாமல் கையில் வச்சுருக்க, உன் கஸ்டமர் உனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாங்க, இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தொலைஞ்சு போச்சு, எவ்வளோ திருடு போச்சு, எல்லாத்தையும் நான் கேட்குறேன். சரிங்களா, அதனால தான் ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, இவ்வளோ திருடு போச்சு, நீங்கள் எவ்வளோ அனுப்புனீங்க, ஓகே, நான் இவ்வளோ கேஷ் சேல் பண்ணேன், இவ்வளோ கிரெடிட் சேல் பண்ணேன், அது என்ன அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறோம்? இல்லை, 500 குட்ஸு கடனுக்கு சேல் பண்ணியிருக்கீங்க, 200 குட்ஸு கேஷ் சேல் பண்ணியிருக்கீங்க, அப்போ 700 குட்ஸ் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரியுதா? அந்த கணக்கு தெரியறதுக்காக தான் இங்கே நம்ம கிரெடிட் சேல்ஸை போடுறோம். புரியுதுங்களா? பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் சேல்ஸை போடணும். பிரான்ச் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சேல்ஸை போட தேவையே கிடையாது. ஓகேங்களா, போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஆனால் நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட்டுன்னு கேட்குறாங்களா இல்லை பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு கேட்குறாங்க பாருங்கள். ஸ்டாக் அக்கௌண்ட் கேட்டால் இந்த கிரெடிட் சேல்ஸ் வரும். ஏன் வருது? பிகாஸ் ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஹெட் ஆஃபீஸ், நீங்கள் பிரான்ச்சு, அவங்க கிட்டே கேட்குறேன், எவ்வளோ ஸ்டாக் சேல் பண்ணேன்னு கேட்குறேன். ப்ரோ 500 கேஷ் சேலு, 200 கிரெடிட் சேலு, அப்போ 700 வெளில போச்சு அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நான் அமௌண்ட்டை பற்றி நான் பேசினேன் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேல் என்ன இருக்குது? கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் போடணும். மேலே கிரெடிட் சேல்ஸ் போடக்கூடாது. சரி, ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட் கேட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பிரான்ச் அக்கௌண்ட் போட்டேன், லோடை வந்து ஆப்போசிட்டாக போட்டுட்டேன். இன்கேஸ் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால், சம்பளம் லோடிங் போட சொன்னால் நான் என்ன பண்ணுறது? சிம்பிள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆப்போசிட்டில் லோடு போடணும், அவ்வளோதான். ஸோ லோடிங்கிறது எப்போ வரும்? சம்பளம் வந்து இந்த இன்வாய்ஸ் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ், இந்த மாதிரிலாம் வந்து ப்ரைஸஸ் யூஸ் பண்ணும்போது இந்த லோடிங்கிற கான்செப்ட் வந்து வருது. 100ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ்னால் இன்வாய்ஸ் ப்ரைஸ் 140ங்கிறீங்க. அப்புறம் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் லோடிங். அந்த லோடிங் தான் நீங்கள் எடுத்து ரைட் பண்ணுறீங்க. கரெக்டாக?
ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட் சொல்லி கேட்டால் லோடிங்கை இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டுக்குள்ளே லோடை போட்டு முடிச்சிடலாம். இதே இது ப்ரிப்பேர் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் சொல்லி கேட்டால் லோடை பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போடக்கூடாது. எங்கே போடணும்? பிரான்ச்சு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நல்லா வச்சுக்கோங்க. இந்த 10 மினிட்ஸ் உங்களுக்கு தெரியாத நிறைய பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஓகே, ஃபார்மேட்டை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாமில் கொடுத்துருவாங்க ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட், ப்ரிப்பேர் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் கொஷினில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஷேராக சொல்கிறேன், நீங்கள் புக்கில் இருக்க சம்மை மட்டும் பார்த்துட்டு பாஸ்ட்டு கொஷின் பேப்பரில் மட்டும் லைட்டாக பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக ஒரு சம் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நீங்கள் எல்லாருமே ஜேர்னலில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறீங்க இல்லையா? நான் இப்போ சொன்ன கதை இருக்குது பார்த்தீங்களா, இதான் கான்செப்ட் அப்படின்ட்டு. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. சின்ன ஹிண்ட்டு, பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ரிட்டர்ன்ஸ், ஓப்பனிங் கேஷ். நான் குட்ஸ் அனுப்பிச்சிருவேன். அது ஃபுல்லாக டெபிட் சேல். கெடி சேலில் நீங்கள் எவ்வளோ கெடி சேல் பண்ணி கேஷ் சேல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கீங்க எனக்கு கொடுங்க. பொருளை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்கள். தென் க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் டேட்டா, க்ளோசிங் கேஷ். இது வந்து வெறும் பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் வெறும் ஸ்டாக்கை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஓகே, இவ்வளோ தான். நீட்டாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன் இன்வர்டுனா என்ன? இப்போ குட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச்னா என்னது? அது மீன் குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் ஆல்ரெடி பொருள் அனுப்பிச்சிருந்தாங்க, பிரான்ச்லேருந்து மறுபடியும் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். குட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்னா அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் உங்களுக்கு பொருள் அனுப்பிச்சிருந்தேன், நீங்கள் பிரான்ச், நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணீங்க, உங்கள் கஸ்டமர் பொருள் வேணாலும் உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் இந்த டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.